பேர் வந்து பிருந்தா. வருஷம் 21 முடிஞ்சு 22 வருஷம் இப்போ நடக்குது. மூல நட்சத்திரம் சிம்ம ராசி, தனுசு லக்னம். பிறந்தப்ப கே திசை நடந்தது. இப்போ நடக்கிறது சுக்கிரன் திசை நடக்குது. இன்னும் 6 வருஷத்துக்கு சுக்கிரன் திசை இருக்குது. இது வரைக்கும் 14 வருஷமா சுக்கிரன் திசை தான் இருக்குது. இதே சுக்கிரன் திசையில முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஓரளவுக்கு குடும்பத்துக்கு முன்னேற்றம் உண்டு. போயிட்டு வராங்களா? முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரணும். வருஷமானா முருகன் கோயில்ல பொங்கல் வச்சு அன்னதானம் பண்ணாலும் நல்லா இருக்கும். ஏதோ ஒரு வருஷத்துக்கு பூமுடி கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு வந்தாங்கன்னா தொழில் வருமானம் நல்லா இருக்கும் குடும்பத்துக்கு. பொண்ணு தான் பூமுடி கொடுக்கணும். சுக்கிரன் திசை நடக்கிறதுனால வருஷம் வருஷம் பூமுடி கொடுத்துக்கலாம். அப்படி பண்ணிட்டு வந்துச்சுன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சுக்கிரன் திசையில இப்ப சனி புத்தி நடக்குது. இன்னும் வந்து 2 வருஷத்துக்கு இருக்குது. இந்த சனி புத்தியானது கொஞ்சம் நேரம் சரியில்லை. தாரதோஷம் இருக்குது. தாரதோஷம் கழிக்கணும். இது வரைக்கும் ஏதாவது தாரதோஷம் கழிச்சிருக்காங்களா? தாரதோஷம் கழிக்க சொல்லுங்க. இப்ப வந்து கல்யாண நேரம் நல்ல கல்யாண நேரமா இல்ல. தோஷம் கழிச்சிக்கிறது நல்லது. ஆமா, இந்த பொண்ணுக்கு வேற மாதிரி தாரதோஷம். இதுல கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கும். ஆனா சரி வராது. சரி வராத மாதிரி அமைச்சு கொடுக்கறது. அதனால இன்னும் வந்து 2 வருஷம் கழிச்சு பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். வயசு 22. அந்த பொண்ணு இது படிக்கிற மூடுல தான் இருக்குது. 24ல பண்றதுதான் நல்லது. கல்யாணம் பண்ற மூடுல இல்ல. பிள்ளை வந்து படிக்கிறதுக்கு தான் 2 பேரும் தான் போறாங்க. அத்தம்மாவோட மாமாவோட. இதுவும் கண்டிப்பா வந்து வேலைக்கு போற யோகம் இருக்குது. ஆனா கல்யாண நேரம் குறுக்கிடுது இதுல. அதனால வந்து தோசை இவங்க கழிச்சுட்டு தான் அனுப்பணும். அதனால கழிச்சு விட்டு இவங்க வந்து அவங்க குலதெய்வத்துல ஒரு வேண்டுதலும் முருகன் கோயில ஒரு வேண்டுதலும் வச்சுட்டு போனாங்கன்னா கரெக்டா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லக்னமும் கரெக்டாக தான் இருக்குது. ஒன்றும் தொந்தரவு இல்லை. இப்போ இந்த பொண்ணு வந்து முருகன் கோயில் கும்பிடுதுன்னா உங்கள் பொண்ணு வந்து விநாயகர் கோயில் கும்பிடும். சரியா போச்சா? அதனால வந்து ஒன்றும் சிக்கல் இல்லை. இதுக்கும் வந்து கண்டிப்பாக நல்ல வேலை தசை நடக்கிறது. இன்னும் 6 வருஷத்துக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செவ்வாய் தோஷம் கிடையாது. நாகதோஷம் கிடையாது. சுத்த ஜாதகம். ஏழரை சனி கிடையாது. அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வயசு 24ல கல்யாணம் பண்றது நல்லது. படிக்கிறதுக்கு இன்னும் டீ போடலாங்களா இல்ல வேலைக்கு எப்படி சொல்லாங்க? புரியல. இன்னும் டீ போட சொல்லாமா? அது ஒரு டிகிரி தான் முடிச்சிருக்குது. இன்னும் வந்து 2 வருஷத்துக்கு படிப்பு நேரம் தான் இருக்குது. படிப்பு நேரம்? ஆமா, வேலைக்கு போற நேரம் இல்ல. இன்னும் 2 வருஷம் கழிச்சுட்டு தான் இந்த பொண்ணுக்கு வந்து வேலைக்கு போற நேரம் வருது. இன்னும் 1 வருஷம் 8 மாசத்துக்கு வந்து படிக்கிற நேரம் தான் இருக்குது. ஆனா தோசம் கழிச்சுட்டு 2ஆம் டிகிரி போட்டாங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆமா, இதுல படிப்பே கெடுக்கும். சினையாத மூலமாக இந்த பொண்ணுக்கு பிரச்சனைகள் வரும். தேவையில்லாத சிக்கல்கள்லாம் வரலாம். அதனால தோசம் கழிச்சுட்டு படிக்க வச்சாங்கன்னா நல்லது. ஆனா இது படிச்சு முடிச்சு வேலைக்கு போக மாட்டேங்க கல்யாணம் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. வேலை கிடைச்ச ஓட்டியே பண்ணணுங்கிறது இல்ல. படிச்சு முடிச்சதுமே கல்யாணம் ஆகிடும். வீட்டுல இருக்கிறவங்க பார்த்து பண்ணிக்குவாங்க. தோசை வந்து கழிச்சுட்டு படிச்சு முடிக்கணும். அவ்வளவுதான். டிஎன்பிஎஸ் பரிசுக்கு மாரி எழுதுறதுக்கு குரூப் 2 குரூப் 4 எழுதுறது எங்க பாப்பாவோட எங்க பாப்பா போயிட்டு இருக்கிறா. இந்த பிள்ளை நானும் இதே படிக்கிறேன். நானும் ஒரு டிகிரியா நின்று கரசல் போட்டு படிச்சுக்கிறேன். ஒரு டிகிரி இன்னொரு டிகிரி அப்படின்னு சொல்லுது. சரி 2 பேரும் போறாங்கல்ல, நம்ம உங்க பிள்ளை போதுதான் என் பிள்ளைய அனுப்புனேன். ஆனா என்ன பண்ணிட்டு வந்தாங்களே தெரியல அப்படின்னு பக்கத்துல நம்ம புள்ள ஏதோ பிரச்சனையா வந்துச்சுன்னா என்ன பண்றது? 2 பேரும் பிரியாத பள்ளிக்கூடம் போனாங்க. பிரியாதையே தான் போயிட்டு இருக்கிறாங்க. இவ டிஎன்பிஎஸ் படிக்கிறது யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்கா. அப்புறம் அன்னைக்கு ராமக்கல் பாக்குறதுக்கு போனாங்க கோச்சிங் கிளாஸ். நானும் வர்றேன் இலக்கியா அப்படின்னு அவளே கேட்கும் போது விட்டுட்டு போக முடியாது இல்ல. அது அங்க போனாங்க. அவன் டக்குன்னு தொலைமாக்குன்னு இருந்துகிடுச்சு. எடப்பாடி போறதுனால எடப்பாடி போயிட்டு இருக்கிறா. இவ இன்னொரு டிகிரி கடைசியில் போனா நானும் இன்னொரு டிகிரி பண்றேங்கிறா. அதான் சரி போறதே போறோம் ஜாதகத்தை கொடுப்பாப்பா பாத்துக்கிட்டு செல்ல நான் அனுப்புறேன் மாமன் கேட்டு இருந்துச்சு. படிச்சு முடிக்கும். ஆனா வேலைக்கு போக மாட்டேங்க கல்யாணம் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா? வேலையெல்லாம் கிடைக்கும். படிக்கணும். ஆனா இது வேலைக்கு போறதுக்கு கல்யாணம் வந்து வேலைக்கு போறதுக்கு முன்னே வரும். அதுதான் அதுல ஒரே பிரச்சனை. சரிங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன், நாங்க வேலை வாங்கி கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இதுல வந்து கல்யாணம் பண்ண போற அந்த மாப்பிள்ளையும் வேலையில இருக்கிற மாதிரி வந்துடும். அவங்க கவர்மெண்ட் வேலையில இருக்கும்போது நான் கவர்மெண்ட் வேலை வாங்கிக்கிறோமான்னு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க.
அதுதான் அதுல ஒரே பிரச்சனை. வேலை வாங்கியத்தான் கல்யாணம் பண்ணணும்னு எங்க பிள்ளைகிட்ட சொல்லி பாடம் ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். உங்க பொண்ணுகிட்ட வேற வந்து நான் இந்த தோசத்தை கழிச்சு விட்டு காலேஜ் அனுப்பலான்னு கழிச்சலாம் விடுங்க. ஒரு எண்ணம். அது எனக்கு ஒரு மனசுல ஒரு மாசமா உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதுல வேலை வாங்கி தான் கல்யாணம் பண்ணணும். ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா வேலை வாங்க முடியாது. ஏன்னா அதுல தொழிற்சாலம் கெட்டு போயிருக்குது. அதனால வேலை அதுக்கும் அந்த தோசை தண்ணிக்கணும், இதுக்கு அந்த தோசை ஆமா இதுக்கு வந்து கொஞ்சம் சின்னதனால பிரச்சனை வருது. அதனால வந்து தோசை கடிச்சிடணும். ஆனா இது படிச்சு முடிச்சுதான் கல்யாணம் பண்ணிட்டு வருது. சரி, கல்யாணம் பண்ணிட்டு வேலை வாங்கிக்கும். வேலைக்கு போற மாப்பிள்ளை கிடைக்கிறதுனால நாங்க வேலை வாங்கி கொடுத்துக்கணும் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதான் பிரச்சனை. விருப்பம். அவங்க விட மாட்டாங்க, வீட்டுலக்காரங்க விட மாட்டாங்க. சீக்கிரம் வண்டிகளான்னு பண்ணி வச்சிருக்காங்க. இது கொஞ்சம் மேக்கப் எல்லாம் போட்டு கொஞ்சம் போகுமா, அதனால வந்து செட் ஆகாது, நான் பண்ணி வச்சிடலான்ட்டு பண்ணி வச்சிருக்கோம். சரிங்க, சரி. அப்பனுக்கெல்லாம் பாரு அம்மா என்ன அப்பனும்